இந்த பிக் பாஸ் சீசன் 10க்கு இவங்க ஆள் பிடிக்கிற லட்சணத்தை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், இல்ல வேணாம் நான் சொன்ன தப்பாயிரும், நீங்களே பார்த்து புரிஞ்சுக்குங்க. அடிச்சுக்கலாமே ஏறுங்க. ஏன்டா அப்படி பதறீங்க? மெல்ல வழிவிடுங்க, நான் ஏறிக்கிறேன். அட பாவிகளா, ஏறும்போது அடிச்சுக்கறாங்க, இறங்கும்போது அடிச்சுக்கறாங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. இன்னும் ஒருத்தராச்சும் உள்ள வரானா பாரு. சரி, ஆரம்பத்துல மட்டும் தான் இப்படி அப்படின்னு பார்த்தா, ஆம்பளை பொம்பளைன்னு மட்டும் இல்ல, அதர் கேட்டகரின்னு கூட பார்க்காம மண்டையை பிச்சுக்காத குறையா அடிச்சுக்கிறாங்க. ஆஹா, ஃபீல்டிங்க்கு ஆள் இல்லன்னு ஏங்கிட்டு இருந்தவன் இந்த பிச்சைக்கார கோஷ்டி தான சரியான பார்ட்டிங்க. அப்படியே பிக்கப் பண்ணிக்க. இது பேர் தான் செலக்ஷன் ப்ராசஸா? அப்ப அடுத்து வரப்போற 15-20 நாளும் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்த உடனே லைட்டா பகீர்னு ஆயிடுச்சு. ஏன்னா கண்டிப்பா சொல்றேன், இவங்க குடுக்குற டாஸ்க்ல இவங்க போட்டி போறதெல்லாம் பாக்குறப்போ மூஞ்சி முகர கை காலி எல்லாம் பேந்திருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் நமக்கு பெருசா காமிக்காம லைட்டா டீசர் மாதிரி காமிச்சிட்டு விட்டாங்க. பாவம், யாரா இருக்கலாம் மூஞ்சி முகர பேந்துச்சோ. ஒட்டு மொத்தமா அது எல்லாத்தையும் சுருக்கி 50 நிமிஷத்திலே முடிச்சிட்டாங்க. அதனால அடிப்பட்டும் எபிசோடுக்குள்ள வராதவங்களுக்கு ராகேஷ் ஜெனி சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்கள். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். ஏயா இந்த பொழப்பு? வேற பொழப்பு தெரியாதுங்களே. நமக்கு இதெல்லாம் தேவையா குமாரு? ஜாலியா வீட்ல பெட்லயோ பாயிலையோ சோஃபாலையோ படுத்துக்கிட்டு கலர் டிவில டீயோ ஜூஸோ குடிச்சிட்டு சாஞ்சிட்டு பாக்குறத விட்டு நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு போனா இதுதான் கதி. சரி, அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்றத டீடைலா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு மேல சொல்றதுக்குலாம் உள்ள ஒண்ணும் கிடையாது. நான் தான் இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா வரைக்கும் வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒருத்தர் சொல்றாரு 5 லட்சத்துக்கு மேல வந்தாங்க, அதுல அடிச்சு புடிச்சு வந்தவங்க தான் நாங்க 50 பேர் அப்படின்னு. ஒருத்தங்க 20 பேர் தான் இருக்காங்க, அதுல நம்ம அடிச்சு புடிச்சு உள்ள போயிடலாம்னு பார்த்தா இங்க 50 பேர் இருக்காங்கன்னு ஒருத்தங்க இப்படின்னு மாறி மாறி புலம்பிட்டு இருக்காங்க. பட் இந்த அவுட் ஆஃப் 50ல ஒரு சிலதெல்லாம் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். கண்டிப்பா இவங்களெல்லாம் தூக்கி உள்ள போட்டுருவாங்க, இல்ல இந்த காமன் மேன் ஷோவோட கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட கணிப்பு உண்மையிலே கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த சீசன் 10க்கு கண்டிப்பா ஒரு 5 பேர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் நான் சூஸ் பண்ணி வச்ச 5 பேர்ல 3 பேராவது வருவாங்க. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. கான்ஃபிடென்ட். அது எப்படி இவ்வளவு ஆணித்தனமா சொல்றேன்னு கேக்குறீங்களா? ஒன்னே ஒண்ணுதாங்க. ஒண்ணு பொண்ணோ பையனோ அழகா இருக்கணும், இல்ல அட்டு கிறுக்கனா இருக்கணும், இறங்கி சண்டை போடணும். அந்த கேட்டகரியில கிட்டத்தட்ட 10 பேர் வந்தாலும் ஒரு சில ஃபேஸுங்க மட்டும் அடிக்கடி கேமரால கவர் ஆகுது. அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இருக்குமோன்னு தோணுது. இத பாரு, எல்லா போட்டோலயும் இருக்கா. பட் ரொம்ப தொலைநோக்கு பார்வையில போகாம டக்குன்னு விஷயத்துக்கு போவோம். சோ இப்படி எல்லாரையும் வர வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதாவது 2 பஸ் வரும், அதுல மொத்தமா சேர்த்து 36 சீட் இருக்கு. அதுல அடிச்சு புடிச்சு யார் சீட்ல உட்கார்றீங்களோ அவங்க எல்லாம் அடுத்த ரவுண்டுக்கு செலக்டட். அப்ப பேலன்ஸ் இருக்கவங்க எல்லாம் ரிஜெக்டடான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அங்கதான் இருக்கு சூச்சமம். பஸ் போய் ஒரு இடத்துல நிக்கும். சீசன் 1ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா பிக் பாஸ்ல? கார் டாஸ்க்ன்ற பேர்ல காரை விட்டு யாரு ஃபர்ஸ்ட் இறங்குறாங்களோ அவங்க 1 by 1 அவுட் அப்படின்னு சொல்லி பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போகாம இருக்குது. அந்த மாதிரி பஸ் விட்டு இறங்குறவங்க அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ சீட்டு கிடைக்காத அந்த 14 பேர் சும்மா நின்னுட்டு இருக்கணும். அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுங்கடா அப்படின்னு உடனே பாக்குறதுக்கே பரிதாபமா இருந்துச்சு. எதையோ தேடி ஓடுற மாதிரி. உங்களெல்லாம் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. போய் இந்த ஷோக்காக இப்படி அடிச்சிட்டு ஓடணுமா? அதை உங்க அப்பா அம்மா பாக்குறப்ப எவ்வளவு வருத்தமா இருக்கும். அப்படிதான் இவங்க ஓடுறத நம்ம பாக்குறப்போ நமக்கு தோணுச்சு. பட் இந்த ஷோ உத்து பாக்குறப்ப இந்த 50 பேர்ல 2 திருநங்கைகள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த சீசன்லாம் வச்சு பாக்குறப்போ நமக்கு தெரிஞ்சு ஒருவேளை வேணும்னே கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக திருநங்கைகள்லயே சண்டை போடுற திருநங்கைகளா பார்த்து சூஸ் பண்றாங்களோ என்ற ஒரு கேள்வி இங்க எழும்புது. அதுக்கான காரணம் என்னன்னு இப்ப புரியாது, பின்னாடி சொல்றேன் பாருங்க. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் ஒருத்தங்களுக்கு சப்போர்ட்டா இன்னொருத்தங்க வேற வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கா? இருங்க, பின்னாடி டீடைலா சொல்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த பஸ்ஸுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஏறின 36 பேர் கரெக்டா போய் உட்கார்ந்தாங்க. ஆனா அதுல ஒருத்தர் எந்திரிச்சு மக்களுக்கு ஒரு கருத்து சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஏன் சின்ன பேசிட்டு இருந்தாரு பாருங்க. அந்த கேப்ல ஒரு அம்மா உட்கார்ந்துக்கிச்சு பொசுக்குன்னு. ஏமா இது ஏன் சீட்டுமா, நீ ஏன் உட்கார்ந்தன்னு கேட்டதுக்கு உன் சீட்டா இருந்தா ஏன் சின்ன அப்படிதான் உட்கார செய்வேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து புக் படிச்சிருப்பாங்களோ பிக் பாஸ் குள்ள எப்படி போறதுன்னு சொல்லி. இம்புட்டு கண்ணா இருக்குது இந்த அம்மா. நீ லோக்கல்னா நான் தர லோக்கல் மாவன நார் அடிச்சிடுவேன். இப்போ ஒரு கிளிப் நான் உங்களுக்கு போடுறேன். ஒருவேளை உங்க மைண்ட்ல பீஸ் இல்லனாலும், பீஸ்னா அமைதி, உடனே ஞாயிற்றுக்கிழமையும் அதுமா சிக்கன் பீஸ் மட்டன் பீஸுக்கு போயிடாதீங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. சரி, விஷயத்துக்கு வரேன். ஒருவேளை உங்க மைண்டுக்குள்ள பீஸ் இல்லனாலும், உங்க மனசு சாந்தி அடையலனாலும் இந்த கிளிப்பை கண்ணை மூடி கேட்டு பாருங்க. ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒன்னா கிடைக்கிறப்போ பரவச நிலைக்கு போவீங்க. தம்பி அந்த கிளிப்பை போடுப்பா. தம்பி மெதுவாப்பா,
காதலாம் கொய்யினுதுல. எப்படி சந்தை மீன் மார்க்கெட்லாம் தோத்துச்சா? இதை விட மோசமா இருக்கும் அடுத்த டாஸ்க் எல்லாம். சரி இருங்க, இதுவே இன்னும் ஃபுல்லா முடியல. இப்ப வண்டி கிளம்பி ஒரு மூத்திர சந்துக்கு போச்சுங்க. அங்க பார்த்தா கும்மு இருட்டு. ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் ரைட் எங்க பார்த்தாலும் ஆளை காணும். தப்பி தவறி காலை கீழே வச்சீங்கன்னா நீங்க அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? சோ நம்ம கண்டஸ்டன்ஸோட மைண்ட் வாய்ஸ், இந்த இடத்துக்கு நம்ம வரதுக்குள்ள எத்தனை பேர்ட்ட கொட்டடிச்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி கைய புடிச்சு காலை புடிச்சு வந்திருக்கோம். உசுரே போனாலும் இறங்கிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி ஒருத்தர் கூட இறங்கலங்க. அதுலயும் ஒரு பாப்பா டிஷ்யூ பிசிக்கி காமிக்குது. அதுல பார்த்தா தண்ணியா ஊத்துது. என்னம்மா இது அப்படின்னு கேட்டா, இது என் வேர்வைங்க அப்படிங்குது. உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறதையா. அது நீர் இல்லடா, வேர்வை. வேர்வையா? இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. இன்னொருத்தர் சட்டையே கட்டிட்டாரு. யோ யோ யோ, சின்ன சின்ன பொண்ணுங்கலாம் இருக்காங்கயா, ட்ரெஸ்ஸ போடியா அப்படின்னு சொன்னாலும், யோ பாயா இருக்கிற வக்கைக்கு பேண்ட் ட்ரவுசரே கட்டலாமான்னு இருக்குதே, சட்டையை கட்டுனதுக்கு இவ்வளவு பிகப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாருங்க. டேய், நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? சார் சோஃபால காய போட்டு. அதுல ஒரு பொண்ணோட ஆழ் மனசுல போய் யாரோ தப்பான ஆணியை விதைச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. நீ அட்டி எடுத்து வச்ச ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணு. முக்கியமா பாட்டு பாடிட்டு மூஞ்ச கொடூரமா வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு செய், எப்படியாவது உன்னை உள்ள கூட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி அந்த அம்மாவும் என்னமா பெர்ஃபார்ம் பண்ணுது பாருங்க. யார் சொல்லி கொடுத்தா? நானே சொந்தமா யோசிச்சதுங்க. ஓஹோ, எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க. அப்படி இப்படின்னு சரியா 2 மணி நேரம் அந்த பஸ் நின்னுச்சு. ஆரம்பத்துல என்னதான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போட்டாலும் லாஸ்ட்ல எல்லாரோட பாடியும் தொங்கிடுச்சு. பாவம் என்னதான் பண்ணுவாங்க அவங்களும். தண்ணி இல்ல, நிறைய பேருக்கு உச்சா வந்திருக்கும், எல்லாத்தையும் அடக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சுச்சாவோ கக்காவோ வந்ததுன்னு வச்சுக்க, அடக்கி வச்சிராத. வந்துச்சு போயிட்டேன். சோ எல்லாரும் கீழே இறங்குனாங்களா? அப்பா நம்ம உள்ள வந்துட்டோம். அடுத்து என்ன, வரிசையா ஒவ்வொருத்தர கூப்பிட்டு விஜய் சேதுபதிட்ட பேசி உள்ள அனுப்ப போறீங்க அதானே அப்படின்ற ஆர்வத்தோட வந்திருப்பாங்க. கட்சியில பார்த்தா அடுத்து இன்னொரு டாஸ்க் அப்படின்னு இன்னொரு ரூம்குள்ள விட்டு வரிசையா சேரை கவுத்து போட்டு வச்சுட்டு அது கீழே டோக்கன் ஓட்டி வச்சிருக்காங்க. கண்ணை வேற கட்டி போட்டு வச்சிட்டாங்க. பஸ்ஸர் அடிக்கிறப்ப அந்த பிளைண்ட் ஃபோல்ட கழட்டி போட்டு உங்களுக்கு ஃபேவரட் சேரை சூஸ் பண்ணி அந்த டோக்கன் எடுத்து வச்சிங்க. யாருக்கு சேர் கிடைக்கலையோ அவங்க விட்டு வெளியே போயிடணும் அப்படின்ட்டாங்களா? அடிச்சிட்டாங்க பாருங்க அடுத்த செகண்ட் எல்லாரும். மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ, இப்படி எல்லாருமே பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு அக்கா மட்டும் நான் கண்ணை திறக்காம தான் தேடுவேன் அப்படின்னு தேடிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் மோஸ்டா நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. ஆனா ஒரு பையனும் பொண்ணும் ஒரு சேருக்காக அடிச்சுக்கிட்டு அந்த கண்கொள்ளா காட்சி இருக்கே, இதோ உங்களுக்காக. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம அக்கா இருக்கே, அந்த அக்கா ஒரு பொண்ணோட தலை மேல போய் உட்காந்துச்சு. சத்தம் மட்டும் வருது. எங்க இருக்க? நீங்க எங்க தூக்கி போட்டீங்களோ அங்கதான் இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த பையனும் பொண்ணு அடிச்சிட்டாங்க தெரியுமா? அதுல இந்த பொண்ணு ஏற்கனவே உட்காந்துச்சு போல இருக்கு. ஆனாலும் இந்த பையன் இருக்கானே, அந்த பொண்ணு அல்லேக்கா தூக்கி போட்டு தன்னோட சீட்டை அந்த சீட்ல வச்சுட்டாரு. அதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த பையன் இருக்கான் பாருங்க, அவன் அண்ணனை கூட்டு வந்திருக்கான் போல இருக்கு. அதாவது அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் போல. அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் இல்லாம அவன் இல்ல, அவன் இல்லாம நான் இல்ல, சோ நாங்க 2 பேரும் உள்ள போயிடுறோம், நீ வெளில போய்க்கிறியா மச்சான் எப்படியா வந்துடா. டேய், நான் இப்பவே வர மாட்டேன் உங்க கூட. டேய், அப்படின்ற மாதிரி தள்ளியோட பிளான் பண்ணிருக்காரு. கடைசியில வந்துச்சு பாருங்க ஒரு ட்விஸ்ட். அதுதான் நம்ம மாயா. வந்த உடனே நீங்க 2 பேரும் ஒன்னாதான் போவீங்களா, அப்போ உங்க 2 பேருக்கு ஒரே டோக்கன்னா அப்படின்னு ஒரு டோக்கனை புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. அதை புடுங்கி இன்னொரு அக்கா கொடுத்துட்டாங்க. அதான் தலை மேல உட்காந்துச்சு தெரியுமா அந்த அக்காக்கு. அந்த அக்காவுக்கு அது கேட்ட உடனே ஆனந்த கண்ணீர். நான் அப்ப உள்ள போறேனா, இது என் கனவு அப்படின்னு ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. அழுகாச்சி கண்ணீருக்கு ஆனந்த கண்ணீருக்கு வித்தியாசம் தெரியாது உனக்கு? இப்ப நான் அழுது ஆனந்த கண்ணீரா. அப்பதான் நம்ம திருநங்கை அக்காவோட என்ட்ரி. அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அதனால பின்னாடி இந்த ஒரு அக்கா சொல்லிச்சே, ஏமா உன் வாயால சாபம் கீமோ விட்டுறாதம்மா, பழிச்சிரும் அப்படின்னு சொல்லி. இப்படிதான் பேசாதீங்க, நானும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட், கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு இவங்க கத்த, இவங்களுக்கு சப்போர்ட்டா இன்னொரு திருநங்கை அக்காவும் வந்து அந்த மாதிரி பேசின பொண்ணை போட்டு கிளி கிளின்னு கிளிக்க, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு பேக் அடிச்சிச்சு அந்த அக்கா. ரொம்ப கேவலமா திட்டா, மனசுல வச்சுக்காதீங்க சார். ஃபைனலி இவங்க எல்லாருக்குமே சீட்டு கிடைக்காதனால வெளியே போறதுக்கு ரெடியா இருந்தாங்க. சரி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்காக ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போறவங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்து பிராங்க், அங்க பாருங்க கேமரா அப்படின்னு ஒரு பிராங்க் பண்றாங்களாம் மாயாதேவி. ஆக மொத்தத்துல இப்போ வரைக்கும் ஒன்ன கூட கழிக்கல. இதுக்கே கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போயிடுச்சு. மீதி இருக்க 10 நிமிஷத்துல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, இந்தமா ஹோஸ்ட் பண்றேன்னு ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் வெல்கம் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா ஆங்கரையும் ஒரு 10 நிமிஷம் வர வச்சு பேசிட்டு இருக்காங்க. கட்சியா எத்தனை பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா 2 பேர் தான். அதுல ஒன்னு அவுட், இன்னொன்னு செலக்டட். நீ போ.
நீ வா. ஃபர்ஸ்ட் அவுட் ஆன அக்காவை பார்ப்போம். இந்த அக்கா வந்த உடனே 3 ஜட்ஜஸும் உனக்கு இருக்க தனித்திறமை என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. ஏதாவது கேள்வி கேளுங்க பதில் சொல்றேன் அப்படின்னாங்க அந்த அக்காவும். அதுக்கு நம்ம ராஜு சொன்னாரு, இங்க பாருமா உன் சான்ஸை நீ தான் யூஸ் பண்ணிக்கணும். வீட்டுக்குள்ள போய் பிக் பாஸ் எனக்கு கேள்வி கேட்டாதான் பதில் சொல்லுவேன்னு சொன்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஏதாவது பண்ணு அப்படின்னாலும் நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன், லோக்கல் தமிழ்லயும் பேசுவேன், வாயை விட்டும் பேசுவேன். அந்த மாதிரி பேசுறப்ப பேட் வேர்ட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் கொஞ்சம் கண்ட்ரோலா அடக்கி வாசிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நான் வாயை திறந்தேன்னு வெய்யே சும்மா கூவமே கொப்பளிக்கும் பாக்குறியா? இத கேட்ட உடனே ஆரிக்கும் ராஜுவுக்கும் அள்ளு விட்டுருச்சு. ஐயோ நம்ம ஜட்ஜ் பண்றோம்னு ஏதாவது பேச அந்த மாதிரி தான் அசிங்கமா திட்டி விட்டுருச்சுன்னா என்ன பண்றது? கொஞ்சம் அமுக்கியே வாசிப்போம் அப்படின்னு வாசிக்கிட்டே கிட்ட வந்து, ஏமா இந்த மாதிரி இதை வாங்கி நான் அப்படியே வெளியே போயிருமா அப்படின்னு சிரிச்சு அமுச்சு விட்டாங்க. 2 ஆம்பளை ஜட்ஜாவது கூலா ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா நம்ம பொம்பளை ஜட்ஜான ஓவியா ஆரம்பத்துல இருந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. கேட்ட ஒரே கேள்வி, இம்ப்ரெஸ் பண்றேன்ற பேர்ல இப்படிதான் போர் அடிச்சிட்டு இருப்பியா நீ அப்படின்னு கேட்கவும், நான்லாம் கரெக்டா தான் பண்றேன், உங்களுக்கு தான் டீகோட் பண்ண தெரியல, நான் பேசுறத புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு அவங்க பக்கமே திருப்பி விட்டா காண்டாவுமா ஆவாதா? அப்ப என்ன பண்றணும்? நீ தாடி செல்லக்குட்டி வேணும், நீ எல்லாரையும் காண்டேத்தி விடுற, நீ தான் கண்டிப்பா வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சூஸ் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சிருக்கணும் உள்ள. ஆனா ரிஜெக்டட்னு அனுப்பிச்சு விட்டாங்க. என்னப்பா ஜட்ஜி நீங்களாம்? அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. அடுத்து செலக்ட் ஆன ஒருத்தர் என்ன தெரியுமா திறமையோட உள்ள போனாரு. அவர் இந்த பொண்ணுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. வந்து என்ன பண்ணாருன்னா, நம்ம கண்டஸ்டன்டா தான் வந்திருக்கோன்றதையே மறந்துட்டு ஆங்கரிங் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. வணக்கம், என் பேர் தனீஸ்வரன், காஞ்சிரங்குளம் சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல. நீ நில்லு. அப்புறம் வந்து சொல்லு. நெக்ஸ்ட் நான் குடத்தை ஃபுல்லா நறுப்பி வச்சாலும் பல்லாலேயே தூக்குவேன் அப்படின்னு தூக்கி காமிச்சாரா. ரைட் செலக்டட் அப்படின்னு ஒரு டிக்க போட்டாங்க. இன்னொரு பக்கம் வெளிப்படையா பேசின அப்படின்ற பேர்ல எல்லாத்தையும் போட்டு உடைச்சாருங்க. கொரோனா பேட்ச் புக்கை பார்த்து தான் எழுதினேன், அப்படி எழுதிய 59% தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ, பிரச்சாரத்துக்கு முன்னாடி நம்ம எடப்பாடியார் சொன்னார் தெரியுமா, கொரோனா பேட்ச்ல உங்களை பாஸ் பண்ண வச்சதே நான் தான், என்ன ஜெயிக்க வைக்க மாட்டீங்களாப்பா அப்படின்னு சொன்னது. அது இப்பதான் புரியுது. தெரிகிறதா? இது மட்டும் கிடையாது, வெளியே பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னா 15 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. அவ்வளவுலாம் நம்மளால புரட்ட முடியாது, எங்க நான் கஷ்டப்பட போறேனோ ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி என்னோட மாமா பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. நானும் கழுத போனா போது அப்படின்னு சொல்லி வேண்டா வெறுப்பா கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம 2.5 வயசுல ஒரு பையனையும் பெத்துட்டு 6 வயசுல ஒரு குழந்தை லோடிங் அப்படின்னு சொல்ல, பிடிக்கலன்னு எல்லாத்தையும் பண்ணிட்ட பாத்தியா நீ அப்படின்னு ராஜு மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டாரு. இப்போ என்னோட ஒய்ஃப் 6 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஆல்ரெடி 2.25 வயசுல பையன் இருக்கான். இஷ்டம் இல்லாமலே இவ்வளவு. இதுவும் ஒரு பசிதானப்பா. அது மட்டும் கிடையாது, எனக்கு மத்தவன்ட்டெல்லாம் போய் கை கட்டி வேலை செய்யறது பிடிக்காது, அதனால என் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 மாடுங்க அதை வாங்கி அழகா மேய்ப்பேன். பால் கறந்து இங்க கை இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி கொச்சான்னு ஆகி போச்சுங்க, கொசுக்கடி அப்படின்னு வெளிப்படையா பேசவும் ராஜுக்கும் ஆரிக்கும் ஓகேவா தான் இருந்துச்சு. பட் இந்த ஓவியா எனக்கு நீங்க வெளிப்படையா பேசவும் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஊருக்கு வந்தா எனக்கும் பால் கறக்க சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க, நீங்க வாங்க நான் சொல்லி தரேன் அப்படின்னு அவரும் சொல்ல, எனக்கு அவருடைய யதார்த்தம் பிடிச்சிருக்கு, நான் அவரை செலக்ட் பண்றேன் அப்படின்னு இவங்க செலக்ட் பண்ணாங்களா. மத்த 2 பேரும் ஓவியா மாதிரியே டிக்க போட்டு விட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணம், யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. பட் இந்த ஓவியா வந்து இவரை செலக்ட் பண்றதுக்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? எது? ஊருக்கு வா பால் கறக்க சொல்லி தரேன்னு சொன்னாரே அதுவா? அப்படிலாம் சில்லியா யோசிக்க கூடாது. நடுவுல தலைவர் ஓவியாக்கு ஒரு பிட்ட போட்டாரு, எனக்கு பிடிக்காத பொண்ணு தான் கல்யாணம் பண்ணேன், ஒருவேளை லவ் மேரேஜா இருந்துச்சுன்னா ஓவியா மாதிரி அழகான பொண்ணு கிடைச்சிருந்தா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கலாமோ டைம் எடுத்து அப்படின்னு யோசனை வருதுன்னு சொன்னாரா. அங்கேயே மடிஞ்சிருச்சு பயவுள்ள. வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? இப்போ ஃபீல் பண்றேன், மேபி உங்க மாதிரி அழகா இருக்க பொண்ணு லவ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா போட்டான்டா நங்கூரத்தை. ஏன் மாஸ்டர் இந்த நங்கூரத்தை உங்களுக்கு போட தெரியாதா? போடுறேன்டா. சோ இவ்வளவுதான் நடந்துச்சு இன்னைக்கு. இதுக்கு அடுத்து வரதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி குறிப்பிட்ட மக்களை மட்டும் அடுத்த ரவுண்டுக்கு அனுப்புவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அடிச்சுக்கிறது குத்திக்கிறது மண்டையை போட்டு பிச்சுக்கிறதுலாம் வரும். இது ரொம்ப நாளா போகாது, மேக்ஸிமம் ஒரு 15-20 டேஸ். அதுல அடிச்சு புடிச்சு யார் அந்த 5 பேர் வர போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த 50 மினிட்ஸையும் சுருக்கி தேவையானதை மட்டும் 10-12 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஜாலியா ஃபன்னியா. ஓகேவா? மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.